ஹோம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட குருமாதா தாராமா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நிறைய பேசிக்கான கொஸ்டின்ஸ், அதாவது நிறைய பேருக்கு ஆன்லைனில் நம்மளோட கமெண்ட்ஸ் கீழேயோ இல்லை நிறைய ஆன்லைன்லேருந்து கேட்குற கேள்விகளை உங்ககிட்ட ஒரு ஒரு தொகுப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். முதல் விஷயம், நிறைய பேருக்கு இந்த ஹீலிங் அப்படின்ற வார்த்தைக்கான உண்மையான மீனிங் என்ன? ஹீலுனாலே ஒரு குணப்படுத்துதல், குணமாக்குதல்னு அர்த்தம். இப்போ ஜுரம் எனக்கு ஹீல் ஆகுது, ஒரு புண்ணு ஆறுது, ஒரு புண் வருது நம்ம பாடியில், அது இப்போ ஆறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஹீலிங். ஸோ அதை இப்போ நம்ம மைண்ட்லேயும் நம்மளுக்கு பல டென்ஷன் இருக்கும், பல கோபங்கள் இருக்கும், இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் டிப்ரெஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்சைட்டி, அதை அப்படி காமாக்குறது, ஹீல் பண்ணுறதுன்னா அது ஆறுதல், குணமாக்குதல். அதே மாதிரி ஃபிசிக்கலி இன்கேஸ் எனக்கு இங்கே ஒரு வலி இருக்குது, இல்லை எனக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிக் மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்கும்போது அது ஒரு குணப்படுத்துதலுக்கான ஒரு முறை. நீங்கள் ரெய்கி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லே பேசுகிறோம், நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒருத்தரோட லைஃப்பில் மென்டல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மனம் 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 இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன், நம்ம எண்ணங்களே நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நம்மளுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்க இருக்க நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் நடக்கும். நிறைய நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பெரியவங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, நல்லதையே பேசணும், நல்லதே கேட்கணும். வேர்ட்ஸ் கேன் ரிஃப்ளெக்ட்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு செவரு கூட காது இருக்கு, கேட்கும், அது திரும்ப நம்மளுக்கு அடிக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளும் நல்லா இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம், அது என்ன அலைகள் தான், என்ன ஓட்டங்கள் தான் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறது. அப்போ அந்த எண்ணங்கள் சீரா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அப்படி ஒழுக்கமான எந்த எண்ணம், எந்த மனம் செம்மை இருக்கும், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. நீங்க நமக்குள்ளேயே கடவுள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. பெரிய பெரிய சயின்ஸு, நிறைய குருமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கடவுள் எங்க இருக்காருன்னா நமக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தையின் சிரிப்பில் கடவுளை பார்த்தேன், ஒரு நல்ல மனசுல இருக்கிறவங்களை கடவுளை பார்த்தேன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ நம்ம வாழ்க்கை அப்படிதான் அமையும். நமக்குள்ள இருக்கிற ஒரு கடவுள், நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் கடவுள். ஸோ நீ பெருசா நான் தவம் செஞ்சேன், இமயமலையில் தவம் செஞ்சேன், இங்க போய் தவம் செஞ்சு சொல்றதை விட நம்ம எண்ணத்தை மாற்றி அமைக்கணும், எண்ணத்தை நல்வழிப்படுத்தணும், ஒரு ஒழுக்கப்படுத்தணும். பிறருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, தீங்கும் நினைக்க கூடாது. அப்படி ஒரு மனமே கடவுள் இல்லையா. அன்பே சிவம் நம்ம படம் பார்க்குறோம், அதுல என்ன சொல்றாங்க, அடுத்த கேள்வியாதான் சொல்லுங்க. அதுல என்ன சொல்றாங்க, அன்பா இருங்க, அன்பால டீல் பண்ணுங்க, உங்களுக்கு உங்க மனசு மிச்சம் உங்களுக்கு நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் அந்த மனம் நல்லா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் 100% நல்லா இருக்கும். நம்ம இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோம், நடந்து முடிஞ்சிட்டதா விஷுவலைஸ் பண்ணுங்க. நம்ம கற்பனையை எப்படி பண்ணணும், விஷுவலைசேஷன், கற்பனை, அந்த கற்பனையை நமக்கு ஆசைப்படுற விஷயத்த கண்ணை மூடி கற்பனை பண்ணும்போது அது நடந்து முடிஞ்சிட்டதா. இப்போ நீங்க ஒரு வெளியூர்ல போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஏற்கனவே படிக்கிற மாதிரியோ, உங்களுக்கு பெரிய அவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியோ, நீங்க அந்த கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரியோ நம்ம நடந்து முடிஞ்சிட்டதான்னு நினைக்கிறோம். ஸோ அந்த எண்ணத்துக்கு நிறைய பவர் இருக்கு. இட்ஸ் கால்ட் சோ மச் பவர். சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடியதான ஒரு விஷயம் கூட நம்மளோட மைண்ட்னால மாத்தலாம். வில் பவர்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களோட பாட்டிக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க முடியாது அப்படின்னு. பட் ஆஃப்டர் தட் சர்ஜரி ஷி லிவ் ஃபார் 12 years, விச் மீன்ஸ் அப்போ எல்லா டாக்டர்ஸும் சொன்னாங்க அவங்களோட வில் பவர் அப்படி இருக்கு அப்படின்னு. அந்த காலத்துல பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அந்த வில் பவர், அந்த நம்ம பண்ணணும், நம்ம இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கணும், அந்த எண்ணம் தானே அவங்கள அவ்வளோ வருஷம் வாழ வச்சுது. ஸோ நம்ம எண்ணம் கரெக்டாக இருக்கணும். நம்ம எண்ணத்தால் நினச்சி நடக்காதது எதுவுமே கிடையாது. அன்பே சிவமா இல்லை அன்பே ஏதாவது ஒரு கடவுளா? சிவம்ங்கிறதே ஒரு ஓம்னிபெட்டன்ட், எங்கே எல்லாம் இருக்கிற இடத்துல, அதுதான் கடவுள். ஸோ சிவம்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஹிந்துசம், ஹிந்து ப்ராக்டிசஸ்ங்கிறத தாண்டி இட் இஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை அது எனர்ஜி தானே கடவுள். ஸோ இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. இந்த உலகத்துல நீங்க அதாவது பார்க்குற ஒரு விஷயங்கள், இப்போ இந்த விஷயத்தெல்லாம் மாத்திட்டா மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க, அதாவது ஏன் இப்படி ஓடிட்டே இருக்காங்க, ஏன் இவ்வளோ ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிச்சிருக்கீங்களா எப்பயாச்சும்?
நிறைய யோசிச்சிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தபோதும் இல்லை நீங்கள் சின்ன வயசுல இந்த வேர்ல்ட் வாஸ், ஐ ஃபீல் த வேர்ல்ட் வாஸ் டிஃப்ரெண்ட். நாங்கெல்லாம் வந்து கிரவுண்டில் விளையாடுவோம், பசங்களோட ஸ்கூலுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு வருவோம். வரும்போது அந்த கதை பேசிட்டு வருவோம். அந்த பாண்டிங் இருந்தது. எக்ஸாம்ஸ்க்கு வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போல்லாம் அந்த டிவிஸ் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த கனெக்ட் வித் பீப்புள் வெர் மோர். இப்போ ஒரு ரூம்ல 10 பேர் உட்காந்தாலும் 10 பேர் கையிலயும் ஃபோன் இருக்கு, 10 பேருக்குள்ள கம்யூனிகேட் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. தூரமா இருக்கிறவங்களுக்கு கிட்ட ஃபோன்ல கம்யூனிகேட் பண்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சர்டன் திங்ஸ் வி ஹாவ் டு கனெக்ட் வித் த எர்த் மோர். நிறைய வந்து ஃபேஷன் சொல்லிட்டு அந்த ஊர்ல எல்லாம், இன்னும் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் கிராமம் ட்ராவல் பண்ணும்போது ஐ see people with so relaxed. அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டிங்கிறதே தெரியல. ஸோ அவங்களோட வேர்ல்டு அப்படியே தனியாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு படத்தில் கூட என்னது காந்தி செத்துட்டாரான்னு, பிகாஸ் தேர் நாட் ஈவன் இன் டச் வித் த கரண்ட் வேர்ல்டு. அந்த கரண்ட் டெவலப்மெண்ட்டோ எதுலேயுமே அவங்க இல்லை. ஸோ தேர் தென் டு தெம் செல்ஸ். நான் அப்படி இருக்கணும்னு சொல்லலை, பட் ட்ரை டு கனெக்ட் யுவர் செல்ஃப் டு த என்வாயன்மெண்ட், டு த வேர்ல்டு. ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸில் ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள், நீங்கள் வாக்கிங் போகும்போது கிராஸில் செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்க. ட்ரை டு கனெக்ட் வித் புல்லோட அந்த ஒரு வியூ இருந்ததுன்னா அதோட இது அதான். ப்ளஸ் அந்த மண்ணு நம்ம இன்னமும் அந்த வயல்வெளியிலலாம் கிராமத்தில் செருப்பு போடாமல் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஐ வாஸ் ஸோ ப்ளீஸ்ட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. நான் மாற்றணும்னு நினைக்கிறதுல அது அப்படிலாம் நான் எதுவும் சொன்னேன்னா பெருசாக ஒன்றும் மாற்ற முடியாது. பிகாஸ் வி ஆர் ட்ராவலிங், இட்ஸ் ட்ராவலிங் இன் அ சூப்பர்சானிக் ஸ்பீட் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துல நம்ம டிராஸ்டிக் சேஞ்ச் இன் பீப்புள்ஸ் லைஃப். டிப்ரெஷன் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னா நீங்க முதல்ல சொல்ற வார்த்தை? See, depression has been there for a long time. பட் அந்த காலத்துல நம்ம எல்லாம் கூட்டு குடும்பத்துல இருந்தோம். இன்னைக்கு சோகமா இருந்தா இங்க வந்து கதவை தட்டி என்ன இப்படி இருக்க, உன்னவா என்டர்டெயின் பண்ணலாம், நம்ம சொந்தக்காரங்களை என்டர்டெயின் பண்ணி விட்டுருவாங்க, தனியா விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தா, இப்போ நிறைய வீட்டில் போகிறோம், கல்யாணம்னா கூட்டா வந்துருவாங்க, ஒரு ஃபங்க்ஷன்னா தீபாவளின்னா ஒரு கூட்டா வந்துருவாங்க. அதுவே நம்மள தனிமையா இருந்தா தானே டிப்ரெஷன் நிறைய வரும். ஸோ நம்மளை அந்த தனிமைப்படுத்துறதுக்கு இடம் இல்லாதப்போ நம்ம வந்து அதுல இருந்து ஈஸியா வெளில வர முடிஞ்சுது. பட் தீஸ் டேஸ் வி ஆர் ஸோ அலோன், வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஒர்க், ஆர் வி ஆர் ட்ராவலிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், ஆர் வெளியூரில் போய் வேலை செய்கிறோம், நிறைய ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்கிறோம். குடும்பங்களே தனி குடும்பம், ஸ்மால் குடும்பம் ஆயிடுச்சு, நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்குது, பசங்க வெளியில் போகிறாங்க. ஸோ டிப்ரெஷன் நிறைய கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ என்கிட்ட யாராவது வந்து டிப்ரெஸ்ட், ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் முதல்ல எதனால் டிப்ரெஸ்டு, இஸ் இட் வர்த்தி பீயிங் டிப்ரெஸ்ட்? ஃபார் சம்வன் சம்டைம்ஸ் வந்து லவ்வர்ஸ் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான்னு வந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க. Is it even worth for a person who left you? டிப்ரெஷன்ல இருக்கிறோம், பட் நம்ம வாழ்க்கையை, நம்ம உடம்ப, நம்ம மனசை கெடுத்துக்கலாம். அந்த அவங்க வந்து சந்தோஷமா தானே இருப்பாங்க. Why do you need it? I understand if there is a reason, என்னால் முடியல, பிரிவு தாங்க முடியல அப்படின்னா I'll understand. அதுல இருந்து நம்மளை வெளில கொண்டு வர பார்க்கலாம். Reiki and healing. Reiki can do a immensely beautiful job in bringing people out of depression. ரேக்கி வந்து கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற பர்சனை வெளியில் அழகாக எடுத்துகிட்டு வர முடியும், கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அது தைரியமும் கொடுக்கும். பிகாஸ் அதில் என்னென்னா நம்ம நிறைய பாசிட்டிவ் நல்ல அதிர்வுகளை நம்ம அதில் வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது வந்து நம்ம வாழ்க்கையை நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறைய வரும். ஸோ டிப்ரெஷனில் நம்ம வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். இஃப் சம்படி இஸ் டிப்ரெஸ்ட், இது ப்ராக்டிஸ் ரேக்கி, சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அதாவது வந்து நிறைய பேர், அதாவது வந்து ஒரு ஃபாலோவிங் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த கடவுளை ஃபாலோ பண்ணுங்க, இந்த கடவுளை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவீங்கன்னா, கடவுளை ஃபாலோ பண்ணுங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறது எப்பயுமே நல்லதா? யுவர் கொஸ்டின் இஸ், இந்த பர்டிகுலர் கடவுளை ஃபாலோ பண்ணாமல் எல்லா கடவுளையுமே நம்ம மனசால ஃபாலோ பண்ணணும்? ஆமா, கடவுளுங்கிறது வந்து எனக்கு பச்சையம்மன் தான் பிடிக்கும், எனக்கு கருமாரி தான் பிடிக்கும், எனக்கு இவங்க தான் பிடிக்குங்கிறது உங்களோட சாய்ஸ். அது வந்து இஷ்ட தேவதை, உங்களோட சாய்ஸ்ல நீங்க யாரு பிடிச்சிருக்கோ அதை நீங்க ப்ரே பண்ணுங்க. பட் கடவுளுங்கிறது ஒண்ணு தானே, நம்ம கும்பிடுறது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல. கோபமா இருந்தா அவளே காளி, ஆசையா இருந்தா அவளே காமாட்சி, மீனாட்சி. கல்யாணம் காதல் கை கூடுதலுக்கு மீனாட்சியா இருக்கிறா, காமாட்சியா வந்து தாயா அரவணைச்சு பண்றா, கோமா இருந்தா துர்கையா இருக்கிறா.
ஸோ அவளே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், பட் ஒன் பர்சன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா, இந்த ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னா கோ ஹெட், பிந்தாஸ் ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க. இல்லை எனக்கு கணபதி தான் பிடிக்கும் அப்படின்னா பண்ணுங்க, சிவன் தான் பிடிக்கும்னா பண்ணுங்க. பட் அதுக்குன்னு ஒரு வெறித்தனமா மிச்சத தப்புன்னு சொல்றது அது அப்படி இருக்கக்கூடாது. யூ லைக் சம்திங், தட் இஸ் யோர் சாய்ஸ், நீங்க பண்றீங்க. இன்னொருத்தவங்களை அதை தப்புன்னு சொல்லக்கூடாது, இன்னொரு ஃபெய்த்தை, இன்னொரு பிலீஃபை தப்புன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் என்னோட பார்வையில் நான் ஃபாலோ பண்றது தனிப்பட்ட என்னோட எண்ணங்கள் வந்து எல்லா கடவுளும் ஈக்குவல், எனக்கு எல்லாரும் சேம் தான். எனக்கு இஷ்ட தெய்வம்னு இருப்பாங்க, அதுக்குன்னு மிச்சவங்களும் நான் இது சொல்ல மாட்டேன், அவங்களையும் ஃபாலோ பண்ணுவோம், அவங்களையும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். நெகட்டிவிட்டி ஆக்சுவலி வந்து நெகட்டிவிட்டி எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வைக்கணும் லைஃப்பில்? துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி. ஸோ இஃப் யூஆர் அரவுண்ட் வித் டாக்ஸிக் பீப்புள், நம்மளை எண்ணத்தோட நம்மளோட ஃபீலிங்ஸோட விளையாடுறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தள்ளி இருக்கணும். அதுவே ஒரு நெகட்டிவிட்டி தான். ப்ளஸ் நம்மளோட எண்ணங்களே நம்மளுக்கு நெகட்டிவிட்டி. சில பேருக்கு வந்து பெண்கள் சில விஷயம் நல்ல பட்டுப்புடவை கட்டின்னு இருக்காளே, நல்ல நகை போட்டிருக்காளே, ஸோ தே வில் சே நோ. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் பெருசாக வீடு கட்டிட்டாங்க, அவங்க வீட்டில் இது பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட வைத்தறிச்சல், நம்மளோட கோவங்கள், நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட பொறாமை குணமே வந்து நெகட்டிவிட்டி தான். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிளியர் அவர் மைண்ட். நம்ம மைண்ட் கிளியராக இருக்கும்போது நெகட்டிவிட்டி கேன் நாட் பி இன்சைட் யூ. நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம வெளியவங்களை நெகட்டிவிட்டி சொல்லக்கூடாது. நம்ம மைண்டை முதல்ல கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தால் நல்ல புடவை கட்ட சந்தோஷப்படுங்க, இது அழகா இருக்கே, இன்னொரு 10 புடவை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதே மாதிரி அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க. நான் சில பெண்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும், நான் போடுற புடவை இன்னொருத்தவங்க போடக்கூடாது, ரிப்பீட் பண்ணுங்க. ஏன் நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவளும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். விட்டு கொடுக்கறதுங்கிறத தாண்டி என்ன பிடிச்சிருக்கா படுத்துக்கோ, சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இரு. இல்லை நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிற எண்ணம் இருந்ததுல நம்மளும் அது இட்ஸ் லைக் செல்ஃப் டிஃபீட்டிங். நம்மளே நம்ம கத்தி எடுத்து குத்திக்கிற மாதிரி, கத்தி எடுத்து குதிக்கிற மாதிரி. ஸோ நம்ம எண்ணங்களும் மாறணும். நெகட்டிவிட்டி நமக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் த சேஞ்ச் கம்ஸ் வித்இன் யூ. ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ட்ரை டு சேஞ்ச் தம். முடியலையா, நம்மளுக்கு வந்து எல்லாரையும் திருத்துற வேலை இல்லை உங்களுக்கு. அதனால நீங்க பாட்டுட்டு அவங்க கிட்ட விலகி இருந்துருங்க. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து நான் சும்மா அப்படியே ஸ்பான்டேனியஸாக தான் கேட்டேன். நீங்கள் எல்லாத்துக்குமே யூ ஹேவ் அன் ஆன்சர். ஸோ ஃப்யூச்சர்லேயும் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வர கொஸ்டின்ஸ் போக வந்து நிறைய டாபிக்ஸ் ஆன் லைக் மென்டல் ஹெல்த், ஒரு டிப்ரெஷன் ஆகட்டும், இல்லை நிறைய விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.